அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலான வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனு பிழையுடன் உள்ளதால் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அதனை திரும்ப அளித்தது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுகவின் இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் மனுவில் பிழைகள் இருப்பதால் நீதிமன்ற பதிவுத்துறை அதனை திரும்ப அளித்தது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுகவின் இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்பதுரை அளித்த அந்த மனுவில் பிழைகள் இருப்பதால் அதனை நீதிமன்ற பதிவுத்துறை திரும்ப அளித்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுக சார்பில் இன்பதுரை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பிழைகள் இருப்பதால் அதை திரும்ப பதிவுத்துறை அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு அமைச்சரின் KN நேரு சுமார் 1020 கோடி வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிமுக என்பவரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏற்கனவே புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரை அடிப்படையாக வைத்து உடனடியாக அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஊழல் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தெளிவாக கூறியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் எனவே அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்த முடிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனு நடைமுறை பிழைகளுடன் தாக்கல் செய்துள்ளதால் அதனை பிழைகளை திருத்தம் செய்ய கோரி மனுவை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை திரும்ப அனுப்பியிருக்கிறது. மேலும் மனுவில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்து மீண்டும் மனு தாக்கல் செய்தால் வழக்கு எண்ணிப்படும், அதாவது வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக தரப்பு வழக்கறிஞர்களிடம் பதிவுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக தகவலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் அனுப்பிய மனுவை திருப்பி அனுப்பி பிழைகளை திருத்தம் செய்து மீண்டும் மனு தாக்கல் செய்யுமாறு தெரிவித்திருக்கின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.